Welcome back students. Last class நம்ம வந்து நியூட்டன்ஸ் யூனிவர்சல் கிராவிடேஷனல் லா வந்து derive பண்ணியிருந்தோம். So according to that law, the force of attraction between two point masses m1 and m2 வந்து is given by this equation. ஸோ இதில் ஜின்றது நம்மளுக்கு இன்னும் என்னன்றது தெரியாது. அதுதான் இன்னைக்கு எப்படி வந்து இதை எக்ஸ்பெரிமெண்டலாக சயின்டிஸ்ட் வந்து மெஷர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பும் இதோட வேல்யூவும் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த ஜிக்கு பேர் என்னதுன்னா இது ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். இதுக்கு பேர் யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் இது ஒன் ஆஃப் த நேச்சுரல் கான்ஸ்டன்ட்டு. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை யார் கண்டக்ட் பண்ணாருன்னா ஹென்ரி கேவெண்டிஷ். ஸோ இது எந்த இயர்னா இன் 1798. ஓகே, ஸோ இந்த இயரில் ஹென்ரி கேவெண்டிஷ்ன்ற ஒரு measure the value of the universal gravitational constant G. ஓகே, ஸோ இவரோட எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவர் கண்டக்ட் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பேர், யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் டார்ஷன் பெண்டுலம். ஓகே, ஸோ டார்ஷன் பெண்டுலம்னா, டார்ஷன்னா சம்திங் இன்வால்வ்ஸ் ட்விஸ்டிங். ஸோ அவர் என்ன கன்சிடர் பண்ணியிருந்தார்னா ஒரு லாங் ஸ்ட்ரிங்கு. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை வந்து அட்டாச் டு அ ரிஜிட் வால், ஒரு ரூஃபில் அட்டாச் பண்ணியிருக்கிறார். இது மாதிரி ஒரு ரிஜிட் ரூஃபில் அட்டாச் பண்ணிவிட்டு அண்ட் அட் த அனதர் எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் அட்டாச்ட் அ ஹரிசாண்டல் ராட். இது மாதிரி ஒரு ராட் அட்டாச் பண்ணியிருக்கிறார். ஓகே, ஸோ இந்த ராடு இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு அதோட டிஸ்டன்ஸ் வந்து எல். ஓகே, ஸோ அட் த எண்ட் ஆஃப் த ராட் ஹி அட்டாச் டூ லெட் ஸ்பியர்ஸ். ஸோ சாலிட் லெட் ஸ்பியர், ரெண்டு லெட் ஸ்பியரை அட்டாச்ட். இது மாதிரி போத் ஆர் ஆஃப் ஈக்குவல் மாஸ். இதுக்கும் ஈக்குவல் மாஸு. இதில் தே ஆர் மேட் அப் ஆஃப் லெட். ஸோ லெட். ஸோ லெட் ஏன்னா லெட் வந்து இட்ஸ் அ டென்ஸ் மெட்டல். ஸோ இந்த டென்ஸ் மெட்டல்னால மாஸ் பர் யூனிட் வால்யூம் அதிகம். ஸோ ஒரு ஸ்மால் வால்யூம்க்கே இட் ஹாஸ் ஹியூஜ் மாஸ், அதுக்கு மாஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த செட்டப்பில் வாட் யூ வாண்ட்ஸ் டு மெஷர் இஸ், ஸோ இது மேலே இன்னொரு இந்த சைடு ஒரு ஸ்பியரு, அதே மாதிரி இந்த சைடு ஒரு ஸ்பியர் ஆஃப் ஈக்குவல் ரேடியஸ். ஓகே, ரெண்டுமே ஒரே ரேடியஸாக இருக்கணும். ஸோ லெட் மீ ட்ரா இட். ஸோ இது மாதிரி ரெண்டு ஸ்பியர் வந்து வச்சுட்டார், செப்பரேட்டட் பை எ ஸ்மால் டிஸ்டன்ஸ் டி. ஸோ இதுக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து டி. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் டி. அதே மாதிரி இங்கேயும் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸு டி. ஓகே, ஸோ ஏன் இது மாதிரி வச்சுருக்கிறாரு? ஏன்னா இந்த ரெண்டு மாசஸும் இப்போ இன்ட்ராக்ட் ஆகும். இப்போ இதுதான் M1, இதுதான் M2. ஓகே, ஸோ இது மேலே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இந்த M2 exerts a gravitational force on M1. சின்ஸ் இது வந்து ஒரு ஹியூஜ் பால்னால இட் ஹாஸ் மோர் மாஸ். ஸோ இட் ட்ரைஸ் டு புல் திஸ் ஸ்பியர், லெட் ஸ்பியர் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். அதே மாதிரி இதுவும் வந்து சேம் மாஸ் M1 M2. ஸோ இந்த M2வும் ட்ரை டு pull this lead ball sphere towards itself in this direction. Thereby it sets a torque. So ஒரு ராட் மேலே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் வேலை செஞ்சிச்சுன்னா there will be a rotation. ஸோ அதனால என்ன ஆகும், இந்த ஸ்ட்ரிங்கில் ஒரு ட்விஸ்ட் ஏற்படும். ஓகே, ஸோ அந்த ட்விஸ்ட்டை தான் நம்ம எவ்வளோ ட்விஸ்ட் ஆகுதுன்ட்டு நம்ம மெஷர் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ட்விஸ்ட் எதனால ஆகுது? ஸோ இங்கே ஒரு ஃபோர்ஸ் வேலை செய்யுது, இங்கே ஒரு ஃபோர்ஸ் வேலை செய்யுது. ஸோ அதோட ஃபோர்ஸ் வேலை செய்கிற டிஸ்டன்ஸ் வந்து எல்ன்றதில் வேலை செய்யுது. ஓகே, ஸோ இட் செட்ஸ் அ டார்க். ஸோ அந்த டார்க்கோட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? எல் டைம்ஸ் எஃப். ஓகே, ஸோ இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த எஃப் தான் வந்து ஆக்சுவலாக என்னது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ இந்த எஃப் இஸ் நத்திங் பட் ஜி டைம்ஸ் M1 M2 டிவைடட் பை டி ஸ்கொயர். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் வந்து டி ஸ்கொயர், இந்த எஃப். ஸோ நம்ம இந்த டார்க்கை நம்ம மெஷர் பண்ணிட்டோன்னா அது மூலமாக வி கேன் ஃபைண்ட் த ஃபோர்ஸு. ஸோ அந்த ஃபோர்ஸும் வந்து இந்த M1 M2 டிலாம் வந்து நம்மளுக்கு நோன் குவான்டிட்டினால,
ஸோ நம்ம ஃபோர்ஸை மெஷர் பண்ணிவிட்டு we can measure G. ஓகே, அதுதான் வந்து கேவெண்டிஷோட ஐடியா. ஸோ இந்த டார்க்கை மெஷர் பண்ணுறதுக்கு ஸோ இது ஏதோ ஒரு வேல்யூ வரும். ஸோ இந்த டார்க்கை மெஷர் பண்ணுறதுக்கே அவர் என்ன பண்ணாருன்னா, இதுக்கு முன்னாடியே இந்த எக்ஸ்பெரிமெண்ட் முன்னாடி ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக அவரோட மெஷரபிள் குவான்டிட்டி என்னதுன்னா இதில் ஏற்படுற ட்விஸ்ட்டு. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை நான் வந்து ஜூம் அவுட் பண்ணி வரைஞ்சி காமிக்கிறேன். ஸோ அதில் என்ன மாதிரி ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதே ஸ்ட்ரிங்கு தான் நான் இங்கே வந்து இப்படி ஜூம் அவுட் பண்ணி வரைகிறேன். ஸோ த சேம் ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ இது என்ன ஆகிடும், இட் கெட்ஸ் ட்விஸ்டட். ஸோ இது மேலே ஒரு ஃபோர்ஸ் வேலை செஞ்சிச்சுன்னா, இது மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது, இப்படி டார்ஷனல் ஃபோர்ஸ் வேலை செய்யும் போது இட் கெட்ஸ் ட்விஸ்டட். ஸோ இந்த பாயிண்ட் ஃபிக்ஸ்டு, ஆனால் இந்த பாயிண்ட் வந்து ட்விஸ்ட் ஆகுறதுனால there will be a twist. ஸோ இது மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்கும், அதில் ஸ்லைட் ட்விஸ்ட் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இப்போ ட்விஸ்டட் ஸ்ட்ரிங்கு. ஸோ இந்த ட்விஸ்டட் ஆங்கிள் தான் நம்ம மெஷர் பண்ணுறோம். இந்த ஆங்கிள் வந்து இதில் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் தீட்டா. ஓகே, ஸோ இதுதான் வந்து சப்போஸ் நம்ம இது மேலே வந்து யூனிட் டார்க் அப்ளை பண்ணோம்னா, யூனிட் டார்க்னா 1 Nm/m டார்க் அப்ளை பண்ணோம்னா இதில் எவ்வளோ தீட்டா ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கணும். ஓகே, ஸோ ஒன்ஸ் அந்த தீட்டா தெரிஞ்சிருச்சுன்னா, இல்லைன்னா இதில் யூனிட் ட்விஸ்ட் வரத்துக்கு எவ்வளோ டார்க் அப்ளை பண்ணணும்னு பார்க்கணும். ஓகே, ஸோ நம்ம அதாவது இதில் 1 டிகிரி ட்விஸ்ட் வரத்துக்கு நம்ம ஹவு மச் டார்க் அப்ளை பண்ணால் இதில் 1 டிகிரி ட்விஸ்ட் வருதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா, தென் திஸ் டவ், ஸோ இது வந்து டவ் 1 போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ டவ் 1ன்றது என்னதுன்னா, டவ் 1 இஸ் த டார்க் required for 1 degree twist. Okay, 1 degree twist. Okay, ஸோ இந்த டார்க் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் உங்கள் புக்கில் இன்ஸ்டெட் ஆஃப் டவ் 1 போடுறதுக்கு அவங்க ஜஸ்ட் டவ்னு போட்டிருப்பாங்க. டவ் இஸ் த டார்க் ரிக்வயர்ட் பர் யூனிட் ட்விஸ்ட், ஒரு டிகிரி ட்விஸ்ட் வரதுக்கு இது. ஓகே, ஸோ இப்போது இது வந்து நம்ம ஃபஸ்ட்டே மெஷர் பண்ணிக்கணும். மெஷர் பண்ணதுக்கப்புறம் ஸோ இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணும்போது இதில் வந்து சம் தீட்டா டிகிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு ட்விஸ்ட்டு தீட்டா டிகிரி வருது. ஓகே, ஸோ தீட்டா கேன் பி 3 டிகிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ இதில் தீட்டா டிகிரி வருதுன்னா அப்போது இந்த இடத்துல ஒரு டார்க் வேலை செஞ்சுருக்கும். அந்த டார்க் தான் இந்த வேல்யூ. ஓகே, ஸோ இதுதான் நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ அந்த டார்க் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, இங்கே வர தீட்டா டைம்ஸு, ஸோ இப்போ 3 டிகிரி வருதுன்னா அது மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்க டார்க் எப்படி 1 டிகிரிக்கு தீட்டானா 3 into this thing, the torque போட்டோன்னா we get that the torque acting now. ஓகே, ஸோ இப்போ நான் ஆக்ட் ஆகிட்டு இருக்க டார்க் தெரிஞ்சிடும். therefore நம்ம தீட்டா டைம்ஸ் இது வந்து டவ் 1ன்றது என்னதுன்னா டார்க் பர் யூனிட் ட்விஸ்ட். ஸோ இதுதான் நம்ம மெஷர்டு வேல்யூ. இப்போ 3 டிகிரி ட்விஸ்ட் வந்திருக்கு. இதுவே இந்த குவான்டிட்டியால் மெஷர் பண்ணோன்னா we get the torque acting due to this masses. ஓகே, ஸோ இது கிடச்சிரும் நம்மளுக்கு. ஸோ இந்த டார்க் தான் வந்து எல் டைம்ஸ் எஃப். ஓகே, ஸோ எல் டைம்ஸ் எஃப். நான் இது எல்லாமே மேக்னிடியூட் ஃபார்மில் எழுதிக்கிறேன், அதனால் நம்ம போட வேண்டியதில்லை. ஸோ எல் டைம்ஸ் எஃப்னு தெரியும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டவ் வி கேன் புட் தீட்டா டவ் 1 போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது தெரிஞ்சிருச்சு. நம்மளுக்கு என்ன வேணும், எஃப் வேணும். எஃப் ஈக்குவல் டு தீட்டா டவ் 1 டிவைடட் பை எல். ஸோ இதுதான் வந்து என்னது, த ஃபோர்ஸ். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் திஸ். ஸோ இந்த எஃப் வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், ஜி டைம்ஸ் m1 m2 divided by d square, where d is the distance between the two masses in the distance. So once இது தெரிஞ்சிருச்சுன்னா we can find g. ஸோ இந்த சைடு தீட்டா டவ் 1 டிவைடட் பை எல் இருக்கு.
ஸோ இதிலிருந்து g கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? theta tau 1 by L. ஸோ இந்த d இந்த சைடு கொண்டு போயிட்டா d divided by m1 m2. ஓகே. ஸோ ஒன்ஸ் இதில் எல்லா குவான்டிட்டியும் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதில் டவ் ஒன்றது இதுதான் வந்து டார்க் பெர் யூனிட் ட்விஸ்ட். இது நம்ம முன்னாடியே மெஷர் பண்ணிடணும். தீட்டான்றது நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்டில் கண்டுபிடிச்ச ட்விஸ்ட்டு. அதாவது இந்த எக்ஸ்பிரிமெண்ட் கண்டக்ட் பண்ணும் போது இந்த இந்த ஸ்ட்ரிங்கில் ஏற்பட்ட ட்விஸ்ட் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதுதான் தீட்டா. ஸோ இதுவையும் மெஷர் பண்ணிடணும். எல்ன்றது லென்த் ஆஃப் த திஸ் லென்த், இந்த லென்த். ஸோ லென்த் ஃப்ரம் த சென்டர் டு த லெட் மாஸ், அதுதான் எல். அதுவும் நோன் குவான்டிட்டி. டி வந்து ரெண்டு மாசஸும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க டியும் தெரியும். அதே மாதிரி இந்த ரெண்டு லெட் ஸ்பியர்ஸோட மாஸும் தெரியும், m1 m2 தெரியும். ஸோ நோயிங் ஆல் திஸ் வேல்யூ we can find g. இதுதான் வந்து கேவெண்டிஷ் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி தான் he measured the value of the universal gravitational constant and he found out the value to be g equal to 6.67 into 10 power 11 Newton per Newton meter square per kg square. Okay, this should be minus 11. Okay, plus 11 illa minus 11. So 6.67 into 10 power minus 11 Newton meter square by kg square. Okay, so யூனிட்டும் நம்ம செக் பண்ணிடலாம். தீட்டாக்கு வந்து யூனிட் கிடையாது, ஆங்கிளுக்கு யூனிட்ஸ் கிடையாது. டார்க்கு வந்து length times force. Okay, so length times force divided by length இருக்கு. ஸோ இந்த லென்த் போயிடும், அப்போ ஃபோர்ஸ் இருக்கும். ஃபோர்ஸ்க்கு தான் நியூட்டன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இங்கே டின்றது லென்த்து. ஸோ டி ஸ்கொயர்னால மீட்டர் ஸ்கொயர். இங்கே வந்து மாசஸ் இருக்குது. ஸோ மாசஸோட யூனிட் கேஜி, ரெண்டு மாசு ப்ராடக்டில் இருக்குது, அதனால கேஜி ஸ்கொயர். ஓகே, ஸோ அதனால தான் இந்த யூனிட் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை கேஜி ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து கேவெண்டிஷ் மெஷர் பண்ண வேல்யூ ஃபார் யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஜி. ஓகே, ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆஃப் எர்த். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆஃப் த எர்த். ஓகே, ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ப்ரீஃபாக ரெண்டு லா சொல்லிடுறேன். ஸோ இந்த லா பேர் என்னதுன்னா நியூட்டன்ஸ் ஷெல்ஸ் லா. ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமான லா. இந்த லா வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க, ஆனால் அதுதான் வந்து ஷெல்ஸ் லான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லாமல் விட்டாங்க. ஓகே, ஸோ அந்த லா எழுதிடுறேன். ஸோ அந்த லா என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் லா வந்து the force of attraction between a hollow sphere hollow spherical shell of uniform density and a point mass situated mass situated outside is just as if the entire mass of the shell is concentrated at the center of the shell.
ஓகே. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங் என்னதுன்னா, ஸோ இப்போது இஃப் வி கன்சிடர் ஒரு ஷெல் ஒன்று எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் மாஸ் எடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ இது பாயிண்ட் மாஸ். ஸோ இந்த ஷெல்லுன்றது ஹாலோ ஷெல். ஓகே. உள்ள ஒரு மெட்டீரியல் இருக்காது, மேலே மட்டும் தின் லேயர் இருக்கும். ஓகே. ஸோ இந்த ஃபுல் ஷெல்லோட மாஸ் வந்து m1 வச்சுப்போம். ஓகே. ஸோ இந்த மாஸ், இந்த பாயிண்ட் மாஸ் வந்து இதோட மாஸ் வந்து m2ன்னு வச்சுப்போம். ஸோ இதை வந்து இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் திஸ் ஷெல் அண்ட் திஸ் மாஸ் வந்து cannot be given by நம்மளால சொல்ல முடியாது. cannot be given by நியூட்டன்ஸ் யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், சாரி யூனிவர்சல் கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் சொல்ல முடியாது. என்ன ப்ராப்ளம்னா, ஸோ யூனிவர்சல் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து பிட்வீன் திஸ் மாசஸ் வந்து இஸ் டிஃபைன்ட் ஃபார் பாயிண்ட் மாசஸ். அதாவது ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் வந்து பாயிண்ட் மாதிரி இருந்துச்சுன்னா தான் சொல்ல முடியும். ஒன்று வந்து இது மாதிரி ஆலோ ஸ்பியராக இருக்குதுன்னா, ஸோ மாஸ் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் இதில். ஓகே. ஸோ அப்போது இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்னன்றது நம்மளால சொல்ல முடியாது. அதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் இந்த ஷெல்ஸ் லா. ஸோ இந்த ஷெல்ஸ் லா என்ன சொல்லுதுன்னா, ஈவன் தோ இந்த ஆப்ஜெக்ட்ஸில் மாசஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் ஆன் த அவுட்டர் சைட், நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கணும்னா இந்த மாஸ் எல்லாமே இந்த ஷெல்லோட சென்டர் பாயிண்ட்லேருந்து கான்சென்ட்ரேட் ஆகிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அதுதான் இந்த லா சொல்லுது. இதுக்கு ரிக்ரஸ் ப்ரூஃபும் இருக்குது. இது நியூட்டனே வந்து இந்த ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணி ஹி ஹிம்செல்ஃப் கேவ் திஸ் லா. ஓகே. ஸோ அப்போ நம்ம என்ன இப்போ பார்க்கணுன்னா, இப்போ இது ஷெல்லாக இருந்தாலும் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ இதோட மாஸ் எல்லாமே ஒரு பாயிண்டில் கான்சென்ட்ரேட் ஆகிருக்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு, தென் இஃப் வி நோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் திஸ் டூ masses, then we can apply the same rule. Okay. So m1 m2 divided by r square r cap. Okay. So இதுதான் வந்து நியூட்டன்ஸோட ஷெல்ஸ் லா. ஓகே. இதுதான் ஃபர்ஸ்ட் ஷெல்ஸ் லா. செகண்ட் லா என்னன்றது பார்த்துருவோம். இது ரெண்டும் நம்மளுக்கு முக்கியம். ஏன்னா இப்போ we are going to apply this rule, this law to find the acceleration due to gravity of the earth. எர்த்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி, அதனால வர ஆக்சலரேஷன். ஸோ அதை நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ இது அவுட் சைட் த எர்த், அதாவது நியர் த எர்த், இன்சைட் த எர்த் கண்டுபிடிப்போம். ஸோ அப்போது இந்த லா வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் லா என்னதுன்னா, நெக்ஸ்ட் லா வந்து ஷெல்ஸ் லாவோட செகண்ட் லா வந்து the force of attraction due to hollow spherical shell of uniform density. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். யூனிஃபார்ம் டென்சிட்டின்றது ரொம்ப முக்கியம். on a point mass situated inside it is 0. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஸோ சேம் இஃப் யூ ஹேவ் அ ஷெல், ஸோ இந்த ஷெல்லுக்கு வந்து மாஸ் m1 வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு முன்னாடி கன்சிடர் பண்ணியிருந்தது பாயிண்ட் மாஸ் வந்து அவுட் சைட் த ஷெல் பார்த்தோம். ஓகே. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் மாஸ் வந்து இஃப் இட் இஸ் இன்சைட் த ஷெல் அண்ட் இஃப் இட் ஹாஸ் அ மாஸ் m2, ஸோ வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் திஸ் ஷெல் அண்ட் த this point massன்றது பார்த்தா, ஸோ the force of attraction between them is 0. ஸோ இப்போ இது மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஃபோர்ஸ் வந்து 0. எப்போ when the mass வந்து is inside the hollow shell இருந்துச்சுன்னா, அதாவது நம்ம கன்சிடர் பண்ணுற செகண்ட் மாஸ் வந்து hollow shellக்குள்ளே இருந்துச்சுன்னா, then it is 0. ஓகே. ஸோ the force of attraction between this shell and the mass வந்து 0. இதுதான் வந்து செகண்ட் லா ஆஃப் செகண்ட் ஷெல்ஸ் லா. ஓகே. ஸோ இதுவும் வந்து நியூட்டன் தான் ப்ரப்போஸ் பண்ணார். ஸோ இதுக்கு என்ன ப்ரூஃப் கொடுப்பாங்கன்னா, நான் வந்து ரொம்ப ரிக்ரஸாக கொடுக்கல, ஆனால் ஃப்ரீயாக கொடுக்குறேன்.
ஸோ சப்போஸ் இஃப் யூ கன்சிடர் மாஸ் திஸ் இந்த எம்ல இங்கே ஒரு மாஸ் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிட்டோம்னா this m1 is made up of these two masses, then இந்த மாஸ் வந்து இட் அட்ராக்ட்ஸ் திஸ் மாஸ் டுவர்ட்ஸ் இந்த டைரக்ஷனில் அட்ராக்ட் பண்ணும். அதே மாதிரி இந்த மாஸ் இந்த டைரக்ஷனில் அப்ளை பண்ணும், ஸோ அட்ராக்ட் பண்ணும். ஸோ இதுங்க ரெண்டுமே இந்த ரெண்டுத்தோட ஃபோர்ஸும் வந்து கேன்சல் அவுட் ஆகிட்டு இந்த சென்டரில் ஆக்ட் ஆகிட்டு இருக்க மாஸ் வந்து இந்த சென்ட்ரல் இருக்கிற மாஸ் மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஃபோர்ஸ் வந்து 0. ஓகே, ஸோ இது அப்ளைஸ் ஃபார் வேரியஸ் டிஸ்டன்ஸ், எந்த டிஸ்டன்ஸில் இருந்தாலும். இது ஒன்ஸு இஃப் இட் இஸ் இன்சைட் த ஷெல் நம்மளுக்கு வி கேன் அப்ளை திஸ் ரூல். ஸோ நான் இப்போ இதை சென்டரில் வச்சனால தான் இதை யூஸ் பண்ண முடிஞ்சிச்சு. சப்போஸ் இந்த மாஸ் வந்து இஃப் இட் இஸ் ஒன் சைடில் இப்படி இருந்துச்சுனாலும் வி கேன் சே தட் த ஃபோர்ஸ் இன்சைட் இஸ் 0. ஸோ இதை வந்து ரிக்ரஸாக வந்து இவர் நியூட்டன் ப்ரூவ் பண்ணியிருப்பார், பட் இட் ரிக்வயர்ஸ் கால்குலஸ். ஸோ நம்மளுக்கு கால்குலஸ் தேவைப்படும், ஸோ இன்டெக்ரல் கால்குலஸ் தேவைப்படும். ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை, உங்கள் புக்லேயும் வந்து இது வந்து அவுட் ஆஃப் ஸ்கோப்பில் இருக்குது. தேர்ஃபோர் அதோட டெரிவேஷன் நம்மளுக்கு தேவையில்லை, ஆனால் ப்ரூஃப் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எப்போல்லாம் ஒரு மாஸ் வந்து ஒரு ஷெல்லுக்குள்ளே இருக்குதோ தென் த ஃபோர்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் திஸ் மாஸ் வந்து 0. இஃப் இட் இஸ் அவுட் சைட் த ஷெல்லாக இருந்துச்சுன்னா தென் அந்த ஷெல்லோட மாஸ் வந்து அந்த ஷெல்லோட சென்டரில் கான்சென்ட்ரேட் ஆகிருக்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிட்டு we can find the force of attraction between the masses. ஸோ இதுதான் வந்து நியூட்டன்ஸ் ஷெல்ஸ் லா. ஒன்ஸ் இது தெரிஞ்சிச்சுன்னா we can find the acceleration due to gravity of the earth. ஸோ இப்போ அதுதான் நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கை எடுத்து நான் அங்கே போட்டுக்கிறேன். ஸோ நம்ம இங்கே பார்த்தது நியூட்டன்ஸ் ஷெல்ஸ் லா. ஓகே, ஸோ இந்த ரெண்டு கேஸும் தெரிஞ்சிச்சுன்னா we can find the acceleration due to gravity of the earth. ஸோ இந்த டெரிவேஷனில் நம்ம என்ன அசியூம் பண்ணியிருப்போம்னா, ஸோ இதை டிரைவ் பண்ணும் போது we assume here the assumption is the density of the earth is uniform. Density of the earth is uniform. ஓகே, அப்போ தான் நம்மளால் ஷெல்ஸ் லா யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் அதை அசியூம் பண்ணியிருப்போம். இது வந்து மோர் ஆர் லெஸ் வந்து கரெக்டு, ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரிக்ரஸாக பார்த்தா கரெக்ட் கிடையாது. ஏன்னா நம்ம எர்த்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எர்த்துக்கு அவுட்டர் க்ரஸ்ட் இருக்குது, இன்னர் கோர் இருக்குது. ஓகே, ஸோ கோர் ரீஜன் வந்து இங்கே இடம், இது வந்து கோர், எர்த்தோட கோரு, இது வந்து க்ரஸ்ட்டு. ஓகே, ஸோ க்ரஸ்ட்டோட கோர் வந்து டென்ஸாக இருக்கும். ஓகே, டென்ஸாக இருக்கும், ஆனால் டென்சிட்டி டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும், ஆனால் நம்ம இந்த கால்குலேஷன்ஸ்க்கு அதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இது வந்து ரெண்டுமே வந்து ஈவன் டென்சிட்டியாக இருக்குதுன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ரிக்ரஸ் கால்குலேஷனுக்கு we have to take into account the density difference. ஆனால் நம்ம இந்த கால்குலேஷனில் நம்ம என்ன அசியூம் பண்ணியிருப்போம்னா இந்த எர்த்துக்கு வந்து யூனிஃபார்ம் டென்சிட்டின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ now we are going to calculate the acceleration due to gravity of the earth. ஸோ இங்கே ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா we know the attraction force between earth and ஏதோ ஒரு மாஸ் எடுத்துக்கிட்டோன்னா then it is given by g. ஸோ நம்ம ஏதோ ஒரு மாஸ் எடுத்துருக்கிறோம்ல அதை m1 சொல்லிடலாம், ஸ்மால் m1, வேறு meன்றது மாஸ் ஆஃப் த எர்த். ஓகே, டிவைடட் பை அதோட டிஸ்டன்ஸ். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸ் r². ஓகே, ஸோ நான் இங்கே மேக்னிடியூட் மட்டும் கன்சிடர் பண்ணுறேன். டைரக்ஷன் வந்து அலாங் த லைன் ஜாயினிங் த டூ மாசஸாக இருக்கும் எப்பயுமே. ஓகே, ஸோ இங்கே மேக்னிடியூட் மட்டும் அந்த ஃபோர்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு மட்டும் பார்ப்போம், எந்த டைரெக்ஷனில் இருக்குன்றதை பார்க்க வேண்டாம், விட்டுடலாம். ஸோ இதுதான் வந்து ஃபோர்ஸ். ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து விச் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன தெரியும், பை நியூட்டன்ஸ் செகண்ட் லா, பை நியூட்டன்ஸ்
இது வந்து நியூட்டன்ஸ் யூனிவர்சல் கிராவிடேஷனல் லாலேருந்து வந்துச்சு. ஆனால் ஏதோ ஒரு பாடி மேலே, இந்த M1ன்ற பாடி மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஃபோர்ஸு, இஃப் இந்த பாடி வந்து ஆக்சலரேட் ஆயிடுச்சுன்னா, அதாவது அதோட ஸ்பீடு டைமை பொறுத்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா, பை நியூட்டன்ஸ் செகண்ட் லா, இந்த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தட் மாஸ் வந்து என்னன்னு சொல்லலாம்னா மாஸ் டைம்ஸ் ஆக்சலரேஷன். ஸோ இங்கே எர்த்து இழுக்கிறனால அதனால ஆக்சலரேட் ஆகுது. அதனால நம்ம அதுக்கு மட்டும் ஏன் பட மாட்டோம், ஜீன் போடுவோம். வேர் ஜி இஸ் கால்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ எர்த்தோட புல்னால இது நடந்துச்சுன்னா, இந்த எர்த்தோட புல்னால இந்த மாஸோட ஸ்பீடு வந்து டைமை பொறுத்து சேஞ்ச் ஆச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம், அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டியை acceleration due to gravity of the earth. ஓகே, ஸோ இந்த ஜியை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு எஃப் வேணும். எஃப் தெரிஞ்சிருச்சுன்னா we can find ஜி. ஸோ எஃப்பை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ இப்போ நம்ம இதில் ரெண்டு சுச்சுவேஷன் பார்க்க போகிறோம். ஸோ அந்த சுச்சுவேஷன் தெரிஞ்சிச்சுன்னா we can find the value. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு கேஸ் 1 வந்து near earth surface. ஓகே, ஸோ இப்போது நம்ம மாஸ் வந்து எங்கே இருக்குதுன்னா ஆன் த எர்த் சர்ஃபேஸ். இந்த எர்த்து இதுதான் எர்த்தோட சர்ஃபேஸில் இருக்குது. ஓகே, ஸோ எர்த்தோட சென்டர் இங்கே இருக்குது. ஸோ தேர்ஃபோர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மாஸ் வந்து என்னென்னு எழுதலாம், திஸ் டிஸ்டன்ஸ். ஸோ இட் இஸ் அட் த ரேடியஸில் இருக்குது. ஸோ இப்போது எர்த்தோட ரேடியஸை REன்னு எழுதணுன்னா இது வந்து M1. ஸோ இந்த மாஸ் வந்து ME. ஓகே, மாஸ் ஆஃப் த எர்த். ஸோ இப்போ இது மேலே அப்போ ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஃபோர்ஸு, அதாவது M1 மேலே, இந்த M1 கூட போட வேணாம், ஸ்மால் M மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஃபோர்ஸ், அதாவது இந்த மாஸ் மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஃபோர்ஸை நம்ம எப்படி எழுதலாம், F ஈக்குவல் டு G டைம்ஸ் M mass of that small object into ME mass of the earth divided by the distance of separation RE square. Okay, which is happens to be the radius of the earth. இது RE ன்றது என்னதுன்னா radius of the earth. ஸோ இது எப்போனா when the object is on the earth surface. இதுதான் கேஸ் 1. ஸோ அப்போது ஒரு ஆப்ஜெக்ட் எர்த் சர்ஃபேஸ் மேலே இருந்துச்சுன்னா அது மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஃபோர்ஸை வந்து நம்ம இப்படி சொல்லலாம். ஸோ இதிலிருந்து இஃப் யூ ஃபைண்ட் த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதாவது இப்போ சப்போஸ் இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஏதோ இந்த ஹைட்டில் வச்சு நம்ம விட்றோன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து உழுவும். ஓகே, டுவர்ட்ஸ் எர்த் சர்ஃபேஸ் வரும். ஸோ அது வந்து எர்த் சர்ஃபேஸ் விடும் போது அது மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஆக்சலரேஷன் டியூ டு திஸ் எர்த் புல் வந்து இஸ் கிவன் பை G. ஸோ அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த F வந்து so this F is the force experienced by this small mass. Therefore by Newton's second law, we can write this F and also equal to M times G. Okay, where G is the acceleration due to gravity. ஸோ இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு அப்போ என்ன கிடைக்கும், mg equal to G capital G times ME divided by RE square. Okay, ஸோ இந்த M போயிடும். Therefore G equal to capital G times ME divided by RE square. ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா acceleration due to gravity near earth surface. So this is acceleration due to gravity near or on the earth surface. ஓகே, ஸோ இது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கேஸ் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாஸ் வந்து இப்போ எர்த்துக்குள்ளே ஏதோ ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குது, அதாவது சென்டர்லேருந்து ஏதோ ஒரு டிஸ்டன்ஸில் இருந்துச்சுன்னா
அப்போ அது மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஆக்சலரேஷன், அது மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்கிற ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்னு பார்ப்போம். ஓகே, ஸோ கேஸ் டூ வந்து the mass m வந்து is now inside the earth at a distance r from the earth's center. ஸோ இப்போ இதுதான் எர்த்து. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்போ வந்து இங்கே இருக்குது. ஓகே, இது வந்து சென்டர். ஸோ சென்டருக்கும் இந்த மாஸ்க்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து இப்போ ஸ்மால் ஆர். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், we can put a shell over here. Okay, so ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு ஷெல் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதுக்காக தான் நம்ம முன்னாடியே நியூட்டன்ஸோட ஷெல்ஸ் லா வந்து யூஸ் பண்ணோம். ஸோ அப்போது நம்மளுக்கு எர்த்து வந்து இது இங்கே இருக்கிறனால, ஸோ இது இந்த there is also another shell. ஸோ இந்த டிஸ்டன்ஸில் இருக்கிற இது வந்து டி. ஓகே, ஸோ இந்த அவுட்டர் ஷெல்னால இந்த மாஸ் மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஃபோர்ஸ் வந்து 0. ஏன்னா பை நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் ஷெல்ஸ் லா வந்து படி நம்மளுக்கு என்ன தெரியும், ஸோ ஒரு இந்த இதை வந்து நம்ம இப்போ கான்சென்ட்ரிக் ஷெல்ஸாக எடுத்துக்கிட்டோன்னா, இது இந்த அவுட்டர் ஷெல் இருக்குல்ல அதுக்குள்ளே இருக்குது. ஸோ அவுட்டர் ஷெல்லுக்குள்ளே இருந்துச்சுன்னா தென் we don't need to calculate, அந்த ஃபோர்ஸ் வந்து 0. ஆனால் இப்போ இந்த இன்னர் ஷெல்லுக்கு சர்ஃபேஸில் இருக்குது. ஓகே, ஸோ அது அப்போது இந்த இன்னர் ஷெல் வந்து இது மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். ஸோ அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த அவுட்டர் ஷெல்லோட டிஸ்டன்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் இட்ஸ் த ரேடியஸ் RE. ஸோ இந்த அவுட்டர் ஷெல்னால இந்த மாஸ் மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்கிற ஃபோர்ஸ் வந்து இப்போது 0. ஆனால் இந்த இன்னர் ஷெல் இருக்குதுல்ல அதனால இந்த இன்னர் ஷெல் வந்து ப்ரொவைட்ஸ் அ ஃபோர்ஸ் ஆன் திஸ் எம். ஓகே, ஸோ அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம என்னன்னு கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா we want to find the mass of the inner shell. ஸோ அவுட்டர் ஷெல்லோட மாஸ் தான் தெரியும். ஸோ அது வந்து இட் இஸ் கிவன் பை ME. MEன்றது என்னதுன்னா mass of the earth of radius RE. Okay, so நம்மளுக்கு we want to know the mass of the earth of radius small r. Okay, so mass of the earth for small r mr னு வச்சுப்போம். இது வந்து mass of the earth of radius small r. ஓகே, ஸோ அது என்னன்றதை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ME மாஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஸோ we know that டென்சிட்டிக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும். ஸோ டென்சிட்டியோட சிம்பிள் ரோ. ஸோ டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம், இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. ஓகே,
ஸோ நம்மளுக்கு டென்சிட்டி ஆஃப் த எர்த் வந்து நம்ம என்ன அசியூம் பண்ணியிருக்கிறோம், இங்கே இடத்துல வி அசியூம் த டென்சிட்டி ஆஃப் த எர்த் இஸ் யூனிஃபார்ம்னு அசியூம் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அப்போது இந்த ஃபுல் ஸ்பியர் எடுத்தாலும் அதோட டென்சிட்டியும் ஒன்று தான், சின்ன ஸ்பியர் எடுத்திங்கனாலும் அதோட டென்சிட்டியும் ஒன்று தான். ஓகே, ஸோ இங்கேயும் டென்சிட்டி ஒன்று தான், இங்கேயும் டென்சிட்டி ஒன்று தான். ஸோ தேர்ஃபோர் நம்மளுக்கு டென்சிட்டி வந்து மாஸ் பை வால்யூம். ஸோ இப்போது நம்மளுக்கு டென்சிட்டி, ஸோ இந்த ஃபுல் எர்த் ஆஃப் ரேடியஸ் ஆர்இ எடுக்கும் போது இந்த எர்த்தோட டென்சிட்டி அப்போ என்னன்னு எழுதலாம், தட் ரோ ஈக்குவல் டு எம்இ டிவைடட் பை தட் வி ஆர்இன்னு எழுதலாம். ஓகே, ஸோ ஏன் வால்யூம் வந்து மாறும், ஏன்னா வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் என்னது 4/3 பை ஆர் கியூப், இங்கே வந்து ஆர் வந்து ஆர்இ கியூப். ஓகே, ஸோ இது வந்து என்னதுன்னா இதுதான் வால்யூம் ஆஃப் த ஃபுல் எர்த்து. ஸோ இப்போ இந்த இன்னர் எர்த் எடுத்தோம்னா அதோட ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர். ஸோ அப்போ அந்த அதோட வால்யூம் வந்து இது விஆர்இ. ஓகே, ஸோ இதுவே வால்யூம் வி ஸ்மால் ஆர் வந்து 4/3 பை ஆர் கியூப். ஓகே, ஸோ ஆனால் ரெண்டுத்துக்குமே டென்சிட்டி ஒன்று தான். ஸோ ஃபார் த ஸ்மால் போர்ஷன் ஆஃப் த எர்த் ஆஃப் ரேடியஸ் ஆருக்கு அதோட டென்சிட்டியும் எம்ஆர். ஓகே, ஸோ இப்போ மாஸ் இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, எம்ஆர் டிவைடட் பை விஆர். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு ஈக்குவலாக இருக்கிறனால வி கேன் ஈக்குவேட். ஸோ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வரும், எம்இ டிவைடட் பை விஆர்இ ஈக்குவல் டு mr divided by vr. okay, so we need to find this mr, அதுதான் நம்மளுக்கு வேணும். ஏன்னா we need this because we know f equal to g small m. small mன்றது குழப்பிக்க கூடாது, இந்த மாஸ். ஓகே, வேர் mrன்றது மாஸ் ஆஃப் த இன்னர் ஸ்பியர், mreன்றது மாஸ் ஆஃப் த டோட்டல் எர்த்து. ஓகே, ஸோ டோட்டல் எர்த்து நம்ம இதில் சின்ன எர்த்து உள்ள அந்த எர்த்தோட சின்ன செக்ஷன் ஆஃப் ரேடியஸ் ஆர் தான் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இன் ஆர்டர் டு ஃபைண்ட் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் டியூ டு திஸ் இன்னர் கோர் வந்து ஆஃப் மாஸ் எம்ஆர் வந்து வி நோ பை நியூட்டன்ஸ் யூனிவர்சல் கிராவிடேஷனல் லா, மாஸ் ஆஃப் திஸ் ஸ்மால் பார்ட்டு திஸ் மாஸ் இன்டு திஸ் எர்த்தோட மாஸ், அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ எம்ஆர் டிவைடட் பை நம்மளுக்கு ஆர் ஸ்கொயர். ஓகே, வேறு ஆர்ன்றது இந்த ரேடியஸ். ஓகே, ஸோ அதுக்காக தான் நம்ம வி நீட் டு ஃபைண்ட் திஸ் எம்ஆர். ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து since the density, since we assume the density of the earth is uniform, so both of the density are equal, இந்த ரெண்டுமே ஈக்குவல். ஸோ அதனால் இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிவிட்டு we can find mr equal to me divided by VRE. ஓகே, வால்யூம் இது வால்யூம் இன்டு இதை இங்கே சைடு கொண்டு போயிடுறோம் VR. ஓகே, ஸோ இது தெரிஞ்சிடுச்சுன்னா we can find MR. ஸோ தேர்ஃபோர் நம்மளுக்கு நம்ம MR equal to ME mass of the earth divided by volume of the earth of radius RE, அது என்னன்னு எழுதலாம், 4/3 pi RE cube எழுதலாம். ஓகே, இன்டு வால்யூம் ஆஃப் த எர்த் ஆஃப் ரேடியஸ் ஸ்மால் ஆர், அதை எப்படி எழுதலாம், 4/3 பை ஆர் கியூப்னு எழுதலாம். ஓகே, ஸோ இந்த 4/3 இந்த 4/3யும் போயிடுச்சு. therefore we end up with mr equal to me divided by capital RE cube. ஸோ இதுதான் வந்து ரேடியஸ் ஆஃப் த எர்த் நியர் த எர்த் சர்ஃபேஸ் into small r cube, which is the radius of the earth inner core. ஓகே, இன்சைடில் போயிட்டோன்னா அந்த ரேடியஸ். ஸோ இது நம்மளுக்கு இருக்குது இப்போது. ஸோ நம்மளுக்கு இப்போ எம்ஆர் தெரிஞ்சிச்சு. ஸோ தேர்ஃபோர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு if we substitute mr we can find. ஸோ f equal to g times small m into, instead of mr we can put this quantity me divided by re cube into r cube whole divided by r square இருக்கு, நம்மளோட ஃபார்முலாவில் கீழே r square. therefore
ஸோ இந்த ஆர் ஸ்கொயரும் இந்த ஆர் கியூபில் ஒரு ஆர் ஸ்கொயரும் போயிடும். ஸோ வி எண்ட் அப் வித் எஃப் ஈக்குவல் டு ஜி டைம்ஸ் ஸ்மால் எம் கேபிட்டல் எம்இ டிவைடட் பை ஆர்இ கியூப் இன்ட்டு ஆர். ஸோ இதுதான் வந்து force acting on the mass situated at a distance r from the center inside the earth. Okay, so in the force. So in the force, இப்போ if we make this small r, so இப்போ இந்த பார்ட்டிக்கலை இங்கே கொண்டு வந்தோம்னா, ஓகே, இங்கே கொண்டு வந்தோம்னா இந்த ஸ்மால் ஆர் என்னவாயிடும், ஆர்இ ஆகிடும், ஃபுல் ரேடியஸ் ஆகிடும். இதுதான் வந்து ஸ்மால் ஆர். ஸோ இஃப் வி மூவ் த பார்ட்டிக்கல் ஃப்ரம் ஹியர் டு ஹியர், தென் இப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் ஃபுல் ரேடியஸ் ஆர்இ ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we get the original value, okay, near the earth surface. Case 1 கிடைச்சிரும். இந்த இது கிடைச்சிரும், இது கிடைச்சிரும். ஓகே, வேணா செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து என்னது, force of gravity due at the near the earth surface, இல்லைன்னா on the earth surface. ஸோ இப்போ இந்த மாஸை if we place it if small r equal to capital RE, அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாஸை இந்த டிஸ்டன்ஸில், இந்த ஆர் டிஸ்டன்ஸில் இருந்து மூவ் பண்ணி இங்கே கொண்டு வரோம். இதுதான் வந்து நியர் எர்த்து, இல்லைன்னா ஆன் த எர்த் சர்ஃபேஸ். ஆன் த எர்த் சர்ஃபேஸ் அப்போ ஸ்மாலோட ஆரோட வேல்யூ என்னது, கேபிட்டல் ஆர்இயாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா வி கெட் எஃப் ஈக்குவல் டு ஜி எம் எம்இ டிவைடட் பை ஆர்இ கியூப் இன்ட்டு ஆர்இ கிடைக்கும். ஓகே, which is GMME divided by RE square. Okay, so F. இந்த ரிசல்ட்டும் நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்ச ரிசல்ட்டும் அக்ரிமெண்ட்டில் இருக்கு. ஸோ இது வந்து நியர் த எர்த் சர்ஃபேஸ். ஸோ நம்ம இங்கே கண்டுபிடிச்சது, இந்த மாஸை இங்கே கொண்டு போயிட்டோம்னா நம்மளுக்கு அதே ரிசல்ட் வருது. therefore இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு கரெக்டுன்னு தெரியும். ஓகே, ஸோ இப்போ ஆக்சலரேஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இன்சைட் த எர்த் சர்ஃபேஸ் வந்து அப்போ என்னன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்தே டிரைவ் பண்ணலாம். ஸோ இந்த எஃப் வந்து இஸ் பை நியூட்டன் செகண்ட் லா வந்து ஈக்குவல் டு எம் டைம்ஸ் ஜிஆர். ஓகே, ஸோ அதுவும் நான் டிரைவ் பண்ணிடுறேன். இது உங்கள் புக்கில் இருக்காது. ஸோ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். எஃப் ஈக்குவல் டு ஜி small m me divided by re cube small r. okay, so இதுதான் வந்து inside earth at a distance r from center. ஓகே, ஸோ அந்த மாஸ் மேலே, இந்த மாஸ் மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஃபோர்ஸு இஃப் இட் இஸ் இன்சைட் த எர்த்து. ஸோ இதனால இதில் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்னவா இருக்கும்னு பார்த்தோம்னா, we know that this F equal to m times gr. ஓகே, ஸோ இப்போ வந்து இன்சைட் த எர்த்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி மாறும். அதனால தான் இது இப்போ சப்போஸ் இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆர்ன்ற டிஸ்டன்ஸில் இருந்துச்சுன்னா அதை நான் ஜிஆர்னு எழுதிக்கிறேன். இது வந்து பை நியூட்டன்ஸ் செகண்ட் லா. ஸோ தேர்ஃபோர் இப்போ ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவேட் பண்ணோன்னா வி கெட் எம்ஜிஆர் ஈக்குவல் டு ஜி டைம்ஸ் ஸ்மால் எம் கேபிட்டல் எம்இ டிவைடட் பை ஆர்இ கியூப் ஆர். ஓகே, ஸோ இதில் எம் போயிடும். ஸோ இதுதான் வந்து இப்போ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி if the object it is at r distance inside the earth. So is given by g me divided by re cube r. okay, so இந்த ரிசல்ட் உங்கள் புக்கில் இருக்காது, ஜஸ்ட் நான் டிரைவ் பண்ணேன். ஸோ உங்கள் புக்கில் இதோட நிறுத்திடுவாங்க. ஸோ இதோட நின்று இருக்கும். ஸோ நான் இது வந்து ஜஸ்ட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ரிசல்ட்டு டிரைவ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸை இதோட நிறுத்திடலாம். அடுத்த கிளாஸில் we can derive the variation of acceleration due to gravity
ஒரு ஹைட்ல இருக்கும்போது எப்படி வேரி ஆகும், இதுவே வந்து டெப்த்தை பொறுத்து எப்படி வேரி ஆகுன்றத நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க் யூ.